வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பிறர் பொருளை தம் பொருளாக நினைத்து நடுநிலைமை தவறாது வாணிபம் செய்வதுதான் வணிகர்களுக்கு உரிய வாணிப முறையாகும். வினாக்கள் விடைகள். வினா எண் 181. மாண்பு உறுப்பினர் ஆறுமுகம் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ஆறுமுகம் அவர்கள் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வன விலங்குகளை பாதுகாக்க அரசு ஆவணம் செய்யுமா என்று கேட்டிருக்கிறார்கள். திருத்திய விடை: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இலுப்பூர் தாலுகா அன்னவாசல் ஒன்றியத்தை சார்ந்த நார்த்தாமலை காப்புக்காட்டில் உள்ள வனவிலங்குகளை பாதுகாக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எடுத்து வருகிறது என்ற விவரத்தினை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வினா எண் 182. மாண்பு உறுப்பினர் பரமசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேடசந்தூர் தொகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பொற்களங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த வெங்காய சேமிப்பு கிடங்கு எப்பொழுது புத்துணர்வு பெறும் என்ற 30 ஆண்டு கால எதிர்பார்ப்பிற்கு 3 நொடியிலே விடையளித்து அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் என்பது, அதுவும் குறிப்பாக வேடசந்தூர் பகுதி என்பது வெங்காய பயிரீட்டுக்கான ஒரு ஹப், அதாவது ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அங்கே தரகு மண்டிகள் இயங்கி வருகின்றது. அதற்காகத்தான் அங்கே அந்த கிடங்கு அமைக்கப்பட்டது. அதில் இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது கிழமேற்காக காற்றுப்போக்கு இருக்கின்ற வகையில் அமைத்து விட்டார்கள். அது அதாவது தெற்கு வடக்காக அந்த காற்றுப்போக்கு இருக்க வேண்டும். அதுதான் அந்த தொழில்நுட்ப கோளாறு. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த புதிய தொழிற்சாலைகளோடு இணைந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப விஞ்ஞானிகளை அங்கே ஒரு ஆய்வுக்கு அனுப்பி அந்த கிடங்கிலே அந்த காற்றுப்போக்கினை தெற்கு வடக்காக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று ஒரு தனி ஆய்வினை நடத்த ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் 3 கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரே கேள்வியில் 3 கேள்விகள் அடங்கியது கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். எனவே நான் மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு உறுப்பினர் தெரிவிக்கிறேன். அந்த கிடங்கானது ஏறத்தாழ 320 மெட்ரிக் டன் கொண்ட 3 கிடங்குகள் கட்டப்பட்டிருக்குது அந்த சங்கத்தின. அதே நேரத்தில் தரைப்பகுதி சிமெண்ட் தரையாலும் மேற்கூரை ஆஸ்பெஸ்டஸ் சீட்டும் போடப்பட்டு மரக்கட்டைகளான ஒரு மரக்கட்டைகளை கொண்டு காற்று செல்லக்கூடிய வகையில் தொட்டி போன்ற ஒரு அமைப்பு அந்த வெங்காயத்தை கொட்டி வைத்து பாதுகாப்புக்கு வரணும் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிற சீதோசன நிலை என்பது வெங்காயம் அங்கே அழிவு விடுகிறது. எனவே அங்கே இருக்க வெப்பத்தை பொறுத்தளவுக்கு குறைவாக இல்லை. எனவே எப்போ பார்த்தாலும் அழுகு நிலையே ஏற்படுகிறது, வெங்காயத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சேமிப்புக்கு உகந்ததாக அந்த இடம் இல்லை என்றதை ஆராய்ச்சியாளர்கள், அதாவது தேசிய புகையிலை ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வின்படி கூட்டப்பட்டதால் இன்றைக்கு துறை ரீதியாக அம்மாவுடைய அரசு அம்மாவரசை வழிபடு நடத்திட அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் இயங்குகிற இந்த அரசானது இன்றைக்கு குறுநை வடிவிலான கலப்பு உரங்கள், தென் மாவட்டங்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான கலப்பு உரங்களை அங்கே தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கும், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற காலி இடத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு இணையம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக அங்கு ஒரு பெட்ரோல் பங்கு வைப்பதற்கும் துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்பு உறுப்பினர்களுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்றால், இந்த வேளாண் சார்ந்த மக்காச்சோளம் பொருட்கள் அங்கே அதிகமாக வேளாண் மக்காச்சோளம் விளைகிறது. எனவே அதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். எனவே அதுக்கும் குறித்து மாண்புமிகு உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று துறை ரீதியாக அது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 153 மாண்பு உறுப்பினர் சேகர்பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். துறைமுகம் தொகுதியில் 500 உயர் மின்மாற்றிகள் இருக்கின்றது. தற்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக RMU அந்த மின்மாற்றிகளை எடுத்துவிட்டு பொருத்துகின்ற பணி நடந்து வருகின்றது. இந்த RMU என்பது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. துறைமுகம் தொகுதியை பொறுத்தளவில் இந்த 500 மின்மாற்றிகளில் ஒரு 20-25% தான் இந்த RMUகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சீரான மின்சாரம் கிடைக்க
முழுவதுமாக இந்த ஆரம்பிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு, துறைமுகம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம். இதில் 2 SS யூனிட்டுகள் தான் இருக்கின்றது. ஒன்று தண்ணீர் தொட்டி தெருவில் இயங்குகின்றது, அது வெள்ளைக்கார காலத்தில் கட்டப்பட்ட GST எனப்படுகின்ற மின்சார சப்ஸ்டேஷன். இன்னொன்று மலையப்பன் தெருவில் இயங்குகின்றது. மலையப்பன் தெருவில் இயங்குகின்ற அந்த SSக்கு FOC இருக்கின்றது, ஆனால் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இல்லை. தண்ணீர் தொட்டியில் இயங்குகின்ற அந்த SSக்கு FOC இல்லை. ஆகவே அதில் FOCயை உருவாக்கி மின்சார டெலிஃபோன் ஆப்ரேட்டரையும் உருவாக்கினால் பழுதுகள் உடனுக்குடனாக தெரிந்து கொண்டு பழுதுகளை நீக்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதோடு, இந்த மின்சார குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் 33/11 கிலோவாட் மின்சார அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று PVIA தெருவில் ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள். அது காவல்துறைக்கு சொந்தமான இடம். நீங்கள் காவல்துறைக்கு ஏற்கனவே ராயபுரத்தில் மின்சார இடத்தினை கோட்ரஸ் கட்டுவதற்காக ஒதுக்கீடு இருக்கிறீர்கள். அந்த ஒரு நட்புறவு அடிப்படையில் இந்த இடத்தை விரைவாக பெற்று, சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் 110 விதியின் கீழ் 29ஆம் தேதி 31 துணை மின் நிலையங்கள் சென்னையிலே புதிதாக ஏற்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். அந்த 31 துணை மின் நிலையங்களில் இந்த GVA தெருவில் அமைய இருக்கின்ற 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்தையும் இணைத்து கொண்டு விரைவாக அந்த இடத்தை கையகப்படுத்தி சீரான மின்சாரம், தடையில்லா மின்சாரம் துறைமுகத்துக்கு கிடைப்பதற்கு வழிவகை காண வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மின்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதில் ஒரு திருத்தம். உங்களுடைய கேள்வி சவுகார்பேட்டையில் மின்மாற்றிகள் அமைத்தர வேண்டும் என்று சொன்னீர்கள். சவுகார்பேட்டையில் தான் 200 எண்ணிக்கையில் உள்ள மின்மாற்றிகள் இருக்கிறது என்று சொன்னேன். உங்களுடைய தொகுதி முழுவதும் நான் சொல்லவில்லை. முதல்ல அதை நாங்கள் உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது அந்த RMU என்பது தான் பாதுகாப்பானதும் கூட சீரான மின்சாரம் வழங்குவதற்கு வாய்ப்புள்ள அந்த யூனிட்டு. அதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட 110 வீதியில் அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா என்ற போது கிட்டத்தட்ட சென்னை மாநகரம் முழுவதுமே RMU அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்கள். 110 வீதியிலையும் அறிவித்திருக்கின்றார்கள். படிப்படியாக அதை அமைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இடம் கிடைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன பகுதி எங்களுக்கும் தெரியும். இப்பொழுது அது அரசனுடைய ஃபைல்ஸ் வந்திருக்கின்றது. அதை EPக்காக இடத்தை மாற்றி அமைத்து அதற்கு பின்னால் தான் அந்த துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். இது போன்ற இடங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உடனே இப்பொழுது அதுதான் கோயம்பேட்டிலே கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 வீதியிலே அறிவித்திருக்கிறார்கள் 400 kVA உண்ட துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று. சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் இருந்தாலும் கூட சீரான மின்சாரம் வழங்கப்படாததுக்கு காரணம் துணை மின் நிலையங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு பகுதியிலே மின்னழுத்தம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த பகுதியிலே மின்கட்டு வெட்டு என்பது வந்து விடுகின்றது. இதை நாங்கள் இடம் ஆய்வு செய்து துணை மின் நிலையங்கள் அமைக்கின்ற போதுதான் சீரான மின்சாரம் வழங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன அந்த காவல்துறைக்கு சொந்தமான இடம் ஆய்விலே இருக்கின்றது. அது எங்களுக்கு கிடைத்தவுடன் அந்த பணியை முடித்து துறைமுகம் பகுதி முழுவதுக்குமே கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றேன். மொத்தமாக உங்கள் சவுகார்பேட்டை பகுதியில் 22,570 கிலோவாட் அளவுக்கு எங்கிட்ட இப்பொழுது மின்சாரம் இருக்கின்றது. ஆனால் இப்போ தேவை 18,000 கிலோவாட் அளவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லுகின்ற பகுதியில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்வார் என்று சொன்னால் அந்த பகுதி உடனடியாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்தார். மின்சார விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது மின்சாரத்துறை வாரியத்தின் சார்பிலே தான் இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். பொதுமக்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தால் மின்சார வாரியம் மட்டும்தான் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகின்றது. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவது என்று கருத்தை சொல்லியிருக்கின்றார். மின்சார வாரியம் வழங்கப்படுகின்றது. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்தும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தால் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அவைக்கு தெரிவித்துள்ளேன். விழா எண் 184 மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் 73 ஊராட்சிகளை உள்ளடக்கிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம். அதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நானே இந்த மாமன்றத்திலே 1989ஆம் ஆண்டு அன்று முதல் இன்று வரை வினாக்களாகவும் கோரிக்கைகளாகவும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு ஈர்த்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததைப் போல அது பரிசீலனையில் உள்ளது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் அது இரண்டாக பிரிப்பதற்கு எல்லா விதமான சௌகரியத்தோடும் 2 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் உள்ளது. 38 ஊராட்சிகளை கொண்ட ஒரு மாவட்ட ஊராட்சி வார்டு எண் 19. சாலவாக்கம் பகுதியில் 35 ஊராட்சிகளை கொண்டு வார்டு எண்
20 என்கின்ற வகையில் அந்த 2 மாவட்ட ஊராட்சியில் இரண்டையும் தனித்தனியாக பிரித்தால் அது நன்றாக இருக்கும். ஏற்கனவே 1992 இங்கே இந்த கேள்வி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரால் எழுப்பப்பட்டு அன்றைக்கிருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் மறைந்த அழகு திருநாவுக்கரசு அவர்கள் ஊராட்சி ஒன்றியம் 2ஆக பிரிக்கப்படும் என்று இதே அவையில் அறிவித்தார்கள். எனவே அந்த உறுதிமொழியை காக்கின்ற வகையில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை வேகப்படுத்த வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கருத்து கேட்பு கூட்டம் இது சம்பந்தமாக நடத்தி அதில் ஏற்போரே அதிகம் மறுப்போரே இல்லை என்கின்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு கலந்து இதை இந்த ஆண்டு நிறைவேற்றுகின்ற வகையில் செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசும் பொழுது 89 கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை சொன்னார்கள். உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக 73 கிராம ஊராட்சிகளை கொண்டுள்ளது. மேலும் இந்த ஊராட்சி ஒன்றியம் 376.58 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு பெரிய ஒன்றியமாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ஊராட்சி ஒன்றியமாக திகழும் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரிக்க உத்தரமேரூரை தலைமையிடமாக கொண்டு 38 ஊராட்சியுடன் கூடிய உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் அதே போல சாலவாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு 35 ஊராட்சி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அதே மாதிரி தான் நம்ம அதிகாரிகளும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். கூடிய சாலவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஒன்றையும் அமைக்க அரசாணை எண் 131 ஊரக வளர்ச்சித்துறை 4/16/3/2007 குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரால் அனுப்பப்பட்ட கருத்துரு ஊரக வளர்ச்சி இயக்குனர் பரிந்துரை பெறப்பட்டு அரசின் பரிசீலனை உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்க 89 சொன்னீங்க, அதுக்கு மேலே 92 வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பாக மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் அண்ணனுடைய தலைமையில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. விநாயகன் 185 மாண்பு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதியான வல்லவிளை, நீரோடித்துறை, தூத்தூர், சின்னத்துறை, இறைமன்துறை, மிடாலம், குறும்பனை இப்படி கிட்டத்தட்ட 16 மீனவர் கடலோர கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கடலோர கிராமங்களில் இருக்கின்ற மீனவர் சமுதாய மக்கள் கடலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த கடலிலே ஆழ்கடலில் மீன் பிடிப்பதில் திறமையானவர்கள். இந்த பகுதியிலே பிடிக்கின்ற மீன்கள் கிட்டத்தட்ட பெரிய போட்டுகளில் சென்று 2-3 மாத காலமாக இருந்து அவர்கள் பிடிக்கின்ற அந்த மீன்கள் 15 டன் 20 டன்னுக்கு மேலாக பிடிக்கின்ற மீன்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே அது விற்கக்கூடிய மீன்கள். ஆகவே சில சமயங்களில் இந்த மீன்களை உள்ளூர் சந்தைகளில் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு வருகின்றது. அதிகப்படியான மீன்கள் பிடிக்கின்ற போது அதற்கு அந்த மீன்களுக்கு ஏற்ற விலை கிடைப்பதில்லை. ஆகவே இந்த மீன்களை பதனிடும் முறையில் அங்கே அந்த பதனிடக்கூடிய பூங்கா அமைத்தால், ஸ்டோரேஜ் வசதி செய்து கொடுத்தால் அந்த மீன்களுக்குரிய விலையும் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய மாவட்டத்தில் மீன் வளம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எங்கள் மீனவர்கள் கூட இன்றைக்கு வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உள்ளூரிலே இப்படிப்பட்ட மீன் பதனிடும் பூங்கா அமைத்து தந்தால் இன்றைக்கு அந்த அந்நிய செலவாணியினுடைய மதிப்பும் உயரும், அதுபோல் எங்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும். ஆகையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த கடலோர கிராமங்களில் எங்கேயாவது ஏற்கனவே நீங்கள் கொள்கை குறிப்பேடில் தெளிவாக கொடுத்திருக்கின்றீர்கள், அதற்கான ப்ரப்போசல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பகுதியில் மீன் பதனிடும் பூங்கா அமைத்து தந்தால் மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நன்றாக அமையும். ஆகையால் அதை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடல் மீன் உணவு அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற உயர்ந்த மனப்பான்மையோடு தான் மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 13 கடலோர மாவட்டங்களில் மீன் பதனிடும் பூங்கா அமைப்பதற்கு உத்தரவிட்டு அந்த அடிப்படையிலே முதல் கட்டமாக கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கடலூர் போன்ற மாவட்டங்களில் மீன் பதனிடும் பூங்காக்கள் அமைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அதிலே இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி என்ற கிராமத்தில் 7 ஏக்கர் 31 சென்டில் இப்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்றது. அது சென்னையை சேர்ந்த JMJ சீ ஃபுட்ஸ் என்றவர் தான்
அதை வந்து நிலம் அவர்களுக்கு வந்து லீஸின் அடிப்படையில் கொடுத்திருக்கின்றோம். அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய கேட்கின்ற அந்த குருமனை பகுதியில் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் மயிலாடியிலிருந்து குருமனை. எனவே அதை இவர்கள் வந்து உருவாக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கடல் பொருள் உணவு ஏற்றுமதி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் தற்போது அந்நிய செலவாணியாக நமக்கு கிடைக்கின்றது. அது மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையின் பேரிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இது இன்னும் ஏறக்குறைய 2 ஆண்டுகளே ஒரு 6000 கோடி தாண்டுகின்ற அளவுக்கு எட்டும். அதற்கேற்ற வகையிலே ஒரு புதிய அளவுக்கு வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அந்த மாதிரி ஒரு ஆந்திராவிலே வந்து இது போன்ற பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அடிப்படையிலே சில இந்த ஃபிஷ் ப்ராசஸிங் பார்க் மீன் பதனீர் பூங்காக்கள் அது அமைப்பதற்கு வேண்டிய அளவிற்கு உதவி செய்கிறார்கள். எனவே அந்த ஒரு முன்மாதிரியாக கொண்டு என்னென்ன சலுகைகள் அளிக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் வரும் காலத்தில் அது இங்கே அறிவிக்கப்படும் என்ற அந்த தகவலை சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவருடைய தொகுதியில் வந்து நிலம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அரசு நிலம் இருந்தால் ஒரு 7 ஏக்கர் தேவை இருக்கிறது, அதை நாம் கொடுத்து விட்டு அதை வந்து அங்கே வந்து பிபி அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் மோடிலே கூட அதை ஆரம்பிப்பது வேண்டி செய்யலாம். வேண்டுமானால் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் கூட அவர் சொந்தமாக அதாவது ஃபிஷ் ப்ராசஸிங் பார்க் ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்தார் என்றால் நிச்சயமாக அரசு எல்லா விதமான உதவி செய்யும். ஏற்கனவே உங்களுடைய தொகுதியில் தேங்காய் பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அம்மா அவர்கள் 90 கோடி அமைத்து உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 734 படகுகள் அங்கே தொழில் செய்கின்றது. எனவே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கின்றது அங்கே ஆரம்பிப்பதற்கு. ஆனால் நிலம்தான் இல்லை. நீங்கள் நிலத்தை வாங்கி முழுமையான அளவுக்கு அந்த ஃபிஷ் அதாவது மீன் பதனீர் பூங்கா அமைப்பதற்கு வேண்டிய அளவுக்கு இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பரையோ கொண்டு வந்தாலும் கூட அரசு அவருக்கு உதவியாக இருக்கின்றது. நீங்களே கூட போட்டால் கூட உங்களுக்கும் கூட நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். விநாயகன் 186 மாண்புமிகு செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட சுரண்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியானது சிவகுருநாதபுரம் இந்து நாடார் கமிட்டியின் சார்பாக 26 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கி அந்த கல்லூரி துவங்கப்பட்டது. அது துவங்கி அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 10 இளநிலை பட்டய படிப்பும் 6 முதுகலை பட்டய படிப்பும் ஆக 16 விதமான பட்டய படிப்பு அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு நம்மளுடைய அரசானது அது ஒப்பளிக்கப்பட்ட பணியிடமானது மொத்தம் 81. அதில் வந்து நிரந்தரமான விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட 39 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று சுமார் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 15 விரிவுரையாளர் பணியிடங்களை வழங்கியதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது போக பார்த்தீர்கள் என்றால் அந்த கல்லூரியானது 2 ஷிஃப்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்றால் கிட்டத்தட்ட அந்த கல்லூரி துவங்கிய காலத்திலிருந்து 15 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது. ஏன் இந்த குறிப்பாக சொல்கிறேன், அங்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை அதாவது 36-16 படி பார்த்தீர்கள் என்றால் ஆண்கள் வந்து 742, பெண்கள் வந்து 1320. அதற்கு போக அரசு வந்து 20% மாணவர்களை அடிஷனலாக சேர்த்துக் கொள்ளலாம் என்று சேர்த்த அந்த சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2500 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். அதற்கு பார்த்தீங்கன்னா வெறும் 15 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது. மொத்தம் அந்த ஒரு வகுப்பிற்கு ஒரு அறை என்று பார்த்தால் கூட அதாவது இளநிலை பட்டய படிப்புக்கு வந்து 30, முதுகலை பட்டய படிப்புக்கு வந்து 42 வகுப்பறைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இருப்பதோ 15 வகுப்பறைகள் தான். அதனால் தான் 2 பிரிவாக வகுப்பறை நடந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 2 ஷிஃப்டாக நடப்பதை ஒரே ஷிஃப்டாக அது நடக்குமாறு அதற்கு தகுந்த உட்கட்டமைப்பு அதாவது லேப் வசதியாக இருந்தாலும் சரி, வகுப்பறை வசதிகளாக இருந்தாலும் சரி, லைப்ரரியாக இருந்தாலும் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டது போல திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தொகுதி சுரண்டை காமராசர் அரசு கலைக்கல்லூரியானது ஆரம்பிக்கின்ற பொழுது 3 பாடப்பிரிவுகளுடன் மட்டும்தான் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட அந்த கல்லூரியிலே இன்றைக்கு 10 இளங்கலை மற்றும் 6 முதுகலை பாடப்பிரிவுகள் நடைபெறுவதாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அங்கே தேவையான வகுப்பறை பற்றாக்குறை என்பதை குறிப்பிட்டார்கள். இக்கல்லூரிக்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கடந்த 2012ஆம் கல்வியாண்டிலே 4 பாடப்பிரிவுகளும் அதனை கற்பிக்க 20 ஆசிரியர் பணியிடங்களும், 2013ஆம் கல்வியாண்டிலே புதிதாக 9 பாடப்பிரிவுகளும்
அதனை கற்பிக்க 40 ஆசிரியர் பணியிடங்களும் என ஆக மொத்தம் 13 பாடப்பிரிவுகளையும் 60 ஆசிரியர் பணிகளும் உருவாக்கி தந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே வேளையில் 2017-18 ஆண்டிலே இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியானது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கல்வியாண்டிலே 15 ஆசிரியர் பணியிடங்களையும் இன்றைக்கு அதற்குண்டான ஊதியத்தையும் வழங்கியதாக கோடிட்டு காட்டினார்கள். அந்த 15 ஆசிரியர் பணியிடங்களையும் இப்பணியிடங்களுக்கு சம்பள செலவினமாக 86,16,240 ரூபாய் தொகையையும் ஒதுக்கி ஆணை வெளியிடப்பட்டது இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையிலே வழங்கப்பட்டது என்பதையும் கோடிட்டு காட்டி, மேலும் அங்க மாணவருடைய சேர்க்கையும் அங்கே புதிய பாடப்பிரிவுகள் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே 2017-18 கல்வியாண்டிலே இக்கல்லூரியிலே கூடுதலாக எம்எஸ்சி இயற்பியல் ஒரு பாடப்பிரிவும் 3 எம்பில்டு பாடப்பிரிவுகளும் 3 PhD பாடப்பிரிவுகளும் புதியதாக தொடங்குவதற்கு உண்டான கருத்துருவானது இப்பொழுது அரசின் பரிசீலனையில் இருந்து கூடிய விரைவிலே அந்த உத்தரவையும் வழங்க இருக்கிறது அரசு என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் 2012-13 கல்வியாண்டிலே மாண்புமிகு அம்மா அவர்களால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு என்று 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இந்த கல்லூரிக்காக அந்த காலகட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதி 1,44,75,989 ரூபாய் என்பதையும் கோடிட்டு காட்டி, இக்கல்லூரிக்கு கூடுதலாக பாடப்பிரிவு ஒதுக்கியதால் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமானது. எனவே தற்போது மாணவர்களுக்கு கூடுதல் கட்டிட வகுப்பறைகள் தேவை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு அவையிலே கேட்பதோடு மட்டுமில்லாமல் நேரடியாக கடிதம் கொடுத்து அந்த கடிதத்திலும் கூடுதல் வகுப்பறை வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கேட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 19/6/2017 110 விதியின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்பிலே கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள் போன்றவை 210 கோடியிலே கட்டப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின் கீழ் நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்ட சுரண்டை காமராசர் அரசு கலைக்கல்லூரி அடங்கும் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து கூறி, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை மாண்புமிகு அம்மாவுடைய வழித்தொடரும் அரசானது நிறைவேற்றி தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அமர்கின்றேன். விநாயகன் 187 மாண்பு உறுப்பினர் ராமு. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கோத்தேரி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகளும் கிராமங்களை உள்ளடக்கிய தேயிலை விவசாயிகளும் மற்றும் தோட்ட தொழிலாளர்களை நம்பியுள்ள ஏழை தொழிலாளர் வசிக்கும் பகுதியாக உள்ளது. மிக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்யும் MD MS மருத்துவ பணியிடங்களும் அவர்களுக்கு உதவி புரிய அனஸ்தீசியா எனப்படும் மயக்க மருந்தாளர் பணியிடமும் தந்து உயர்தரமான மருத்துவ சிகிச்சை அளித்திட டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு ஏற்படுத்தி தருமாறும், எங்கள் கோத்தேரி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகி உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதால் இம்மருத்துவமனையில் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்தி தருமாறும், 86 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் தற்பொழுது 76 படுக்கை வசதிகள் மட்டுமே உள்ளது. புதிய கூடுதல் கட்டியம் தருமாறும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களை என தொகுதி மக்களாக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அந்த கோத்தகிரி மருத்துவமனை வேண்டிய வசதிகள் வேண்டும் என்று நேரிலும் வலியுறுத்தியிருக்கின்றார். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் நம்முடைய நீலகிரி மாவட்ட மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த காரணத்தினால்தான் அந்த மலைப்பகுதி மக்களுடைய மருத்துவ தேவையை மனதில் வைத்துக்கொண்டு ஒரே நாளிலே ஊட்டிக்கு ஒரு MRI ஸ்கேன், அதே போல் தாங்கள் குறிப்பு சார்ந்திருக்கக்கூடிய கோத்தகிரிக்கு ஒரு CT ஸ்கேன், கூடலூருக்கு ஒரு CT ஸ்கேன் என வழங்கி தங்கள் அங்கே மாவட்ட மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நானும் ஆயுசித்திருக்கின்றேன். தற்பொழுது உறுப்பினர் கொடுப்பிருக்கின்ற இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே உங்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு துணைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 188 மாண்பு உறுப்பினர் E. கருணாநிதி. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சென்னை புறநகரே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி, 7 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த சட்டமன்ற தொகுதியிலே வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தாம்பரத்திலிருந்து ஆலந்தூராக பிரிக்கப்பட்டு பிறகு ஆலந்தூரிலிருந்து பல்லாவரமாக பிரிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த கட்டிடம் இல்லாமல் பல்லாவரம் நகராட்சியில் உள்ள அந்த வளாகத்திலே தான் அந்த செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அது மக்கள் ஒரு போதுமானதாக இல்லை. ஆகவே ஒரு இடம் தேர்வு செய்ய வேண்டும். கடந்த மானிய கோரிக்கையில் கூட நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன்.
ஆக அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. அது எப்பொழுது கட்டுவார்கள், அந்த இடம் எந்த இடத்தில் அமைய இருக்கின்றது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களை கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த கட்டடத்தினுடைய இடமும் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்கிற அந்த விவரத்தை கேட்டிருக்கின்றார்கள். அரசாணையின் நிலை எண் 70 வருவாய்த்துறை நாள் 10/2/2000 படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்லாவரம் வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. மக்களுடைய தேவைகளை அறிந்து புரட்சித் தலைவர் இதய அம்மாவுடைய அரசு தான் புதிய வட்டமாக உருவாக்கி தந்தது. 27/2/2016 முதல் பல்லாவரம் நகராட்சி அலுவலக வளாகத்துக்குள்ளே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை போல அந்த நகராட்சி அலுவலக வளாகத்துக்குள்ள கட்டிடத்திலே வட்டாட்சியர் அலுவலகம் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இவ்வளாகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் வட்டம் எண் 21 ஜமீன் பல்லாவரம் கிராமத்தில் கிராம புல எண் 214 டிஎஸ் நம்பர் 84/2 வார்டு 49 டி பிளாக் களம் புறம்போக்கில் 1557 சதுர மீட்டர் அதாவது 38 சென்ட் கொண்ட காலி நிலத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அரசாணை பல்வகை எண் 125 வருவாய்த்துறை நாள் 21/4/2017 படி வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு 2,39,32,000 ஒதுக்கீடு செய்தும் வட்டாட்சியர் குடியிருப்பு கட்டுவதற்கு ரூபாய் 22,47,000 ஒதுக்கீடு செய்தும் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டின் பேரிலே தொழில்நுட்ப அங்கீகாரம் தற்போது தொழில்நுட்ப அங்கீகாரம் பெற்று விரைவிலே கட்டடம் கட்டப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 189 மாண்பு உறுப்பினர் KPP பாஸ்கர். மாண்புமிகு இதய அம்மா அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் நல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதி எண் 110 கீழ் வாடகை கட்டிடங்கள் இயங்கி வந்த அரசு கட்டிடங்களை சொந்த கட்டிடங்கள் இயக்க வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் நாமக்கலுக்கு 14,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியதற்கு நாமக்கல் தொகுதி மக்கள் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாமக்கலில் இருந்து அதிக அளவில் வியாபார பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் சென்னைக்கு பயணிக்கிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். எனவே அது மட்டுமல்ல, ஏற்கனவே சேலம் கிருஷ்ணகிரி வேலூர் வழியாக சென்னைக்கு இயக்கப்பட்டு வந்த பேருந்து தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் நிறுத்தப்பட்ட பேருந்தினை இயக்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். அந்த வழித்தடத்தை ஆய்வு செய்து மீண்டும் இயக்குவதற்கு மாண்புமிகு அம்மாவனுடைய அரசு ஆவணம் செய்யும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 190 மாண்புமிகு உறுப்பினர் ஓகே சென்ராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேட்டுப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சியில் அமைந்திருக்கின்ற திரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதை கட்டி கொடுப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே அறிவித்ததற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருக்கோயில் நகராட்சியினுடைய மையப்பகுதியில் பவானி ஆற்றங்கரையிலே ஓரத்தில் அமர்ந்திருக்கின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் தற்பொழுது அம்மாவிடத்தில் கடந்த கால ஆட்சியில் இந்த திருக்கோயிலை புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டவுடனேயே 1,02,00,000 ரூபாயை அள்ளித்தந்து இன்றைக்கு அந்த திருக்கோயிலுடைய மூலஸ்தன பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற முன்மண்டபம், கொடிக்கம்பம் நடுதல் மற்றும் அந்த கழிவறைகள் கட்டுதல், சுற்றுச்சூழல் அமைத்த போன்ற பணிகளுக்கு நிதி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்குண்டான நிதியை ஒதுக்கீடு செய்து வருகிற இந்த ஆண்டிலே குடமுழுக்கு நிகழ்ச்சியை செய்து தர முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய கருவறை மற்றும் முகமண்டபம், விமானம் மற்றும் கருங்கல் மகா மண்டபம் கட்டும் பணி
அம்மன் உபசன்னதி கட்டும் பணி, சிவன் சன்னதி கட்டும் பணி, வடமேற்கு பகுதியில் வெளிப்பகுதியை சுற்றுச்சுவர் கட்டும் பணி, வடகிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதி சுற்றுச்சுவர் கட்டும் பணி, நவகிரக சன்னதி கட்டும் பணி மற்றும் முன் மண்டபம் கட்டும் பணிகள் எல்லாம் இந்த மதிப்பீட்டிலே தயார் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு வருகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் வரையில் நேரம் முடிவுற்றது. மாண்பு உறுப்பினர் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் ஒன்றியத்தின் புத்திரன்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 50 வயது மதிப்பிற்தக்க சுப்பிரமணியம், தந்தை பெயர் கோவிந்தசாமி என்பவரும், 35 வயது முருகன், தந்தை பெயர் கபாலி என்பவரும், 28 வயது சுதர்சனன், தந்தை பெயர் தண்டபாணி என்பவர்களும் அருகாமையில் உள்ள சூனாம்பேடு செல்லும் வழியிலே கல்பெட்டு கூட்ரோட்டில் எரிந்து கொண்டிருந்த ஆலமரமானது இந்த மூவரின் மீது விழுந்ததால் முருகன் என்பவர் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார் என்பதையும், இந்த இறந்த குடும்பத்திற்கு நிவாரண இழப்பீடாக அரசு வழங்க முன்வர வேண்டும் என்று கனிவோடு தெரிவித்து அமர்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் புத்திரன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த திரு கோவிந்தசாமி என்பவரின் மகன் திரு சுப்பிரமணி, திரு கபாலி என்பவரின் மகன் திரு முருகன் மற்றும் திரு தண்டபாணி என்பவரின் மகன் திரு சுதர்சனம் ஆகிய 3 பேரும் 11/7/2017 அன்று புத்திரன்கோட்டை கிராமத்திலிருந்து சூனாம்பேட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தின் அருகே இருந்த ஆலமரம் பகுதியளவு முறிந்து விழுந்ததில் திரு கபாலி என்பவரின் மகன் திரு முருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயும், திரு கோவிந்தசாமி என்பவரின் மகன் திரு சுப்பிரமணி என்பவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் உயிர்ந்தனர் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் துயரமடைந்தேன். அவன் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபையும் தெரிவித்துக் கொண்டு திரு முருகன் மற்றும் திரு சுப்பிரமணி ஆகியோர் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன். மேலும் இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சுதர்சனம் என்பவருக்கு 50,000 ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன். அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஆணையிடப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே 100 ஆண்டு பாரம்பரியம் உள்ள வடசித்தூர் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தின் வழியாக மின்சார உயர்கள் மின்கம்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது, உயரழுத்த மின்கம்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தினை தெரிவித்து, ஒரு காலத்திலே மின்சாரமே இல்லாத மாநிலமாக இருந்த தமிழகம் இன்றைக்கு மிக மின் மாநிலமாக உயர்ந்துள்ளதோடு நம்முடைய மின்துறை அமைச்சர் கூட வரும் ஆண்டு லாபகரமாக மின்சார வாரியம் செயல்படும் என்று சொன்னதை மாற்றி நேற்றைக்கு வந்த மத்திய மின்துறை அமைச்சர் இந்த ஆண்டே தமிழக மின் வாரியம் லாபகரமான சூழ்நிலையை அடையும் என்று நற்சான்று வழங்கி சென்றிருக்கிற நல்ல சூழ்நிலையில் 100 ஆண்டு பாரம்பரியம் உள்ள அந்த மேல்நிலைப் பள்ளியிலே சென்று கொண்டிருக்கிற மின்சார உயர்களை மாற்றித் தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் சிறந்த முறையிலே மக்களுடைய இன்னல்களை போக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற எடப்பாடியார் அரசியலே மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று தகவல் கோரி அமர்கிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர் எழுப்பிய அந்த பள்ளியின் மேல் 22 கிலோவாட் உயரழுத்த மின்கம்பி சென்று கொண்டு இருக்கின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளியில் இருக்கின்றவர்கள் அதற்குண்டான தொகையை கட்ட வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. அதற்காக 2,06,910 ரூபாய் நீதி அதை எஸ்டிமேட் போட்டு அனுப்பியது. ஆனால் பள்ளி நிர்வாகம் அதனால் கட்ட முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அது அரசே ஏற்று அதை மாற்றித்தர வேண்டும் என்று ஆணையிட்டு இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர். அதாவது ஜெட் வேகத்திலே செயல்படுகிற அரசு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எள் என்பதற்கு முன்னால் எண்ணெயாக நின்று பள்ளி மாணவர்களுடைய குறை தீர்த்து அந்த பகுதி மக்களுடைய மனதிலே மகிழ்வை உண்டாக்கிய மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் நன்றியை கூறி அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் இ. கருணாநிதி என்ன சொல்லுங்க. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் பெரிய ஏரி என்பது நகராட்சி பகுதியிலே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த 35 ஆண்டு காலமாக அங்கே குப்பைகள் கொட்டி அந்த இடத்தில் தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்கின்றது.
ஆக 1.25 லட்சம் டன் குப்பைகள் அங்கு தேங்கி கிடக்கின்றது. ஆக அந்த மக்களுடைய நீண்டகால பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதே பொருள் குறித்து சுப்பிரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி நகராட்சி 33 வார்டுகளில் இருந்த அந்த குப்பைகளை என்னுடைய கிராமத்தில் அருகாமையில் கொட்டப்பட்டு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் நகராட்சிக்கு தனிப்பட்ட முறையில் உரக்கிணங்கு இல்லாத சூழ்நிலையில் நகராட்சியின் மூலம் சேகரிக்கும் குப்பைகளை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பல்லாவரம் பெரிய ஏரியின் கணபதிபுரம் ஒரு பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளான்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. 35 நாளாக கொட்டப்பட்டு வந்துள்ளது. இல்லை, அதில் ஒரு பகுதி தானே 5 ஏக்கர், மொத்தம் பரப்பளவில் ஒரு பகுதியில் அந்த 5 ஏக்கரில் கொட்டப்பட்டிருக்கு. இந்நிலையில் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கையாளுவதற்காக தாம்பரம், செம்பாக்கம், பல்லாவரம், பம்பல், அனகாபுத்தூர் ஆகிய நகராட்சிக்கான 99 கோடியில் வேங்கடமங்கலம் கிராமத்தில் ஜவஹர்லால் நேரு தேசிய புனரமைப்பு திட்டத்தின் கீழ் புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சியில் பெறப்படும் குப்பைகள் பெரிய ஏரியில் கொட்டப்படாமல் வேங்கடமங்கலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுவது. இது கூட அம்மா காலத்தில் தான் வந்து வேகப்படுத்திட்டாங்க. அது கூட ரெக்கார்ட் பண்ணீங்க. ஜெனரம் ஸ்கீம் வந்து ஆய்வு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 2001, 2006 அப்போ ஆய்வு செய்யப்பட்டு, அப்போ அம்மாவுடைய ஆட்சியில் கடைசி அதுதான் ஆய்வு செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஜெனரம் ஸ்கீமை எடுத்தாங்க. அதில் வந்து நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணீங்க. இதுலேயும் வந்து முழுமையாக அதை வந்து தனி கவனம் எடுத்து நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தான் முடித்தது என்பதை சொல்லி, அதே போல் பெரிய ஏரியின் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் நகராட்சி பரப்பு குப்பையில் பெரிய ஏரியில் கொட்டப்படாமல் வேங்கடமங்கலம் கொண்டு செல்லப்படுகிறது. பெரிய ஏரியில் ஒரு பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த கோரி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஏரியில் கொட்டப்பட்ட குப்பைகளை விஞ்ஞான முறையில் மூடுவதற்காக சயின்டிபிக் க்ளோசர் வேங்கடமங்கலம் திட்டத்தில் மதிப்பீடு ரூபாய் 3.41 கோடிக்கு வழிவகை செய்யப்பட்டிருந்தது. மேற்படி தீர்ப்பாயத்தில் வேங்கடமங்கலம் திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட விஞ்ஞான முறைப்படி மூடுவதற்கு பதிலாக புதிய திட்டமாக 5 ஏக்கர் அளவுள்ள குப்பைகளை உயிரியல் அகழாய்வு முறையில் பயோமைனிங் அந்த ஸ்கீம்ல ஏரியிலிருந்து முழுவதும் அகற்றி மழைநீரை தேக்கிடும் வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 1,20,000 கன மீட்டர் அளவில் பல்லாவரம் பெரிய ஏரியில் பல ஆண்டுகளாக குப்பை தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி தேக்கி வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை உயிரியல் அகழாய்வு முறையில் அதாவது பயோமைனிங் முறையில் அப்புறப்படுத்துவதற்கு 7 கோடி ரூபாய் விரிவான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஸ்வச் பாரத் மிஷன்ல எடுத்துக்கிறதுக்காக நிர்வாக அனுமதி வழங்கிட மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அதே போல தருமபுரி நகராட்சி பற்றி மாண்பு உறுப்பினர் கேட்டார்கள். தருமபுரி நகராட்சிக்கு சொந்தமான தடகம் பகுதியில் 11.05 ஏக்கர் நிலப்பரப்பில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மற்றும் உரம் தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரத்தில் தினமும் 32 மெட்ரிக் டன் குப்பைகள் கொட்டப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு பகலில் 4 துப்புரவு பணியாளர்களும் 1 துப்புரவு மேற்பார்வையாளரும் இரவில் 2 துப்புரவு பணியாளர்கள் காவல் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த உரத்திடலில் முழு சுற்று சுவர் அமைப்பு, எடைமேடை, 15,000 லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10,000 லிட்டர் கொள்ளளவு நீர்த்தேக்க தொட்டி, உட்புற தார் சாலைகள், 2 ஆழ்துளை கிணறுகள் மின் மோட்டாருடன், காவலர் குடியிருப்பு 2, உரத்திடல் முழுவதும் தீ விபத்து ஏற்பட்டால் அணைக்க குழாய் வசதிகள், 10 எண்ணிக்கையில் தீ அணைப்பு சாதனங்கள் ஆகிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல ஸ்வச் பாரத் மிஷன்ல பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த உரக்கிடங்கில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.71 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மற்றும் இயந்திரங்கள் அமைத்தல் மற்றும் தீ தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்டுள்ளது. 60 லட்சம் மதிப்பீட்டில் குப்பைகளை அகற்ற 8 இலகுரக வாகனங்கள், ரூபாய் 96 லட்சம் மதிப்பீட்டில் இயந்திரங்கள் வைப்பறை மற்றும் மேற்கூரை அமைத்தல், ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் தீ தடுப்பு நடவடிக்கைகள், ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் பசுமை வளையம் அமைத்தல், ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைத்தல், ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தல், ரூபாய் 2 லட்சம் செலவில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தீ அணைப்பு நடவடிக்கைகள். 10/7/2017 அன்று மாலை 4:45 மணி அளவில் குப்பைகளுக்கிடையே அதிக வெப்பத்தின் காரணமாக ஒரு இடத்தில் ஏற்பட்ட தீ உரத்திடலில் மற்ற பகுதிகளுக்கு பரவியது. தகவல் கிடைத்தவுடன் நகராட்சியின் தண்ணீர் வாகனம் மற்றும் மண் எண்ணும் மற்றும் மண் நிரப்பு எக்ஸ்கவேட்டர் கம் லோடர் வாகனம் மூலம் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. மேலும் இரவு முழுவதும் தீயணைப்பு வாகனம் மற்றும் நகராட்சியின் தண்ணீர் வாகனம், மண்ணெல்லும் மற்றும் மண் நிரப்பும் வாகனம் கொண்டு தீ அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது.
தற்பொழுது தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 3 தீயணைப்பு வாகனங்கள், 2 நகராட்சி தண்ணீர் வாகனங்கள், நகராட்சி மண்ணெல்லும் மற்றும் மண் நிரப்பும் வாகனம் ஒன்றும், தனியாருக்கு சொந்தமான மண்ணெல்லும் மற்றும் மண் நிரப்பும் வாகனம் ஒன்றும் மற்றும் தண்ணீர் வாகனம் ஒன்றும் என மொத்தம் 8 வாகனங்கள் கொண்டு புகையை கட்டுப்படுத்தும் பணிகள் நகராட்சியின் 20 துப்புரவு பணியாளர்கள், 5 துப்புரவு பார்வையாளர்கள், 3 துப்புரவு ஆய்வாளர்கள், 1 துப்புரவு அலுவலர் ஆகியோர் மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்பு உறுப்பினர் சொன்ன அந்த கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இன்னும் அது இனிமேல் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் பார்த்துக் கொள்ளப்படும் மாண்பு பேரரசு மாண்பு உறுப்பினர் பொன்முடி கல்வி அமைச்சருடைய கவனத்தை ஏற்பார். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சென்னையிலே பல்வி கல்வித்துறையில் சில கோரிக்கைகள் வைத்தும் மருத்துவக் கல்வித்துறையிலே சில கோரிக்கைகளை வைத்தும் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்கமும் அதேபோல திராவிடர் கழகத்தின் தலைமையிலே திமுக, காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளும் இன்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் 16,549 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக நாமெல்லாம் படிக்கும்போது கல்வி அமைச்சருக்கு தெரியும், அப்போல்லாம் டிராயிங் மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர் அப்படிலாம் ரெகுலராக தான் இருப்பாங்களே தவிர பார்ட் டைமில் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, வாரத்துக்கு 3 நாள், அதுவும் அரை நாள், இந்த மாதிரி பிடி ட்ரில் மாஸ்டர் இவங்கெல்லாம் போட்டு வாரத்துக்கு அரை நாள் தான் கொடுத்து இந்த 2012 அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ 5,000 ரூபா கொடுத்தீங்க, 14 7,000 ரூபா கொடுத்தீங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களை நிரந்தரமாக்குங்க, 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட போதும், பர்மனெண்ட்டாக நாங்கள் ரெகுலராக வேலை செய்கிறோன்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் அந்த கோரிக்கையை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு கல்வி அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது பகுதி நேர ஆசிரியருடைய பணிகளை பற்றி குறிப்பிட்டு அவர்கள் நிரந்தரமாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்றைக்கு போராட்டம் நடைபெறுவதாக இங்கே கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டார்கள். பகுதி நேர ஆசிரியை பொறுத்தவரையிலும் முதலிலே அவங்களை பணி அமர்த்துகிற போது 5,000 ரூபாய் பணியில் அவரை அமர்த்தினோம். அதற்கு பிறகு நம்முடைய அரசு கருணையோடு 7,000 ரூபாய் அது உயர்த்தி தந்தது. அதற்கு பிறகு இன்று 7,700 ரூபாயை உயர்த்தி தரலாம். அது 3 நாட்கள் மட்டும்தான் அந்த பணியில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகிய ஆசிரியர் பெருமக்களை அழைத்து ஒரு குழுவை அமைத்து என்னென்ன பணிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலிக்கும். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்த கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவர்கள் கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்பு சுற்றுச்சூழல் துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவர். மாண்பு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையூர் தொகுதி முருங்கப்பட்டியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறேன். முருங்கப்பட்டியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களான ஸ்லரி எக்ஸ்ப்ளோசிவ், டெட்டனேட்டிங் ஃபியூஸ், பென்டா எத்ரைட்டல் டெட்ரா நைட்ரேட், பென்டாலைட் பூஸ்டர் போன்ற உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் இதற்கு பயன்படுத்தப்படும் ரா மெட்டீரியல் அம்மோனியம் ஹைட்ரேட், துத்தனாம் குரோமேட், ஹைட்ரஜன் மோனோஹைட்ரேட், சோடியம் நைட்ரேட், ஃபியூயல் ஆயில், ஆக்சிடைசர் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முருங்கப்பட்டியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் தெற்கு நோக்கி உள்ள பள்ளமான பகுதியை நோக்கி நீர் வரத்து வாய்க்கால் மூடப்பட்டும் உள்ளது. இந்த தொழிற்சாலை 170 ஏக்கர் இடமுள்ள தொழிற்சாலை வளாகத்துக்குள்ளேயே போர்வெல் அமைத்தும் அதன் வழியாகவே இந்த உற்பத்தி செய்யப்படும் கழிவுகளை கொண்டு இந்த நிறுவனம் சேர்த்துள்ளது. அதனால் ஊரில் உள்ள கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள், விவசாயமும் குடிநீரும் மாசடைந்து விட்டது. இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூடுவதற்காக அரசின் கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோமம்பட்டி பகுதி தலுவை மஜராவைச் சேர்ந்த முருங்கப்பட்டி கிராமத்தில் வெற்றிபேல் எக்ஸு லோசி என்ற தொழிற்சாலை 2001 முதல் இறங்கி வருகின்றது. இந்த தொழிற்சாலை வெடிபொருளை தயாரித்து வருகின்றது. இந்த தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் கழிவுநீரானது ஒரு பகுதி சூரிய ஒளி மூலம் ஆவியாக்கப்பட்டும் மீதமுள்ள தண்ணீர் ஏரேஷன் மூலம் சுத்தப்படுத்தப்பட்டு அங்குள்ள தோட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மற்றும் கடந்த 1/12/2016 காலை ஏற்பட்ட ஒரு வெடி விபத்தின் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதற்கு பின்னால் அதில் உள்ள வெடிப்பொருட்கள், நைட்ரிக் அமிலங்கள் எல்லாம் வெடி கட்டுப்பாட்டாளர் மூலம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. வேறு இடத்தில் மாற்றப்பட்டும் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. பிறகு பொதுமக்களிடமிருந்து எந்த ஒரு புகாரும் பெறப்படவில்லை. இந்த தொழிற்சாலையானது 16/12/2016 முதல் இன்றைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தொழிற்சாலை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த அனைவருக்கும் இன்சூரன்ஸ் போடப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் மூலம் அவருக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் மற்ற அவருடைய வேண்டிய
சலுகைகள் அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மிடத்திலே மறைந்தும் மறையாமல் இதையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த வெடி விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் 3 லட்சமும், அதே போல வெடி விபத்தில் காயப்பட்டவர்களுக்கு 50,000-மும் மாண்புமிகு அமைச்சர் வளர்மதி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வெல்லமண்டி நடராஜ் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சென்று நேரிலேயே அவர் வீட்டிலே வழங்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவையிலே முன்வைத்த கருத்தை ஏற்கனவே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். அங்கே கோட்டாட்சியர் அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற முரண்பட்ட தகவலை சொல்லுகிறார்கள் என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னார்கள். பொதுவாக இது போன்ற சடலங்கள் கிடைக்கிற போது உடனடியாக அதை ஆய்வு செய்து உடல்குறு ஆய்வு செய்து உடனடியாக இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அந்த சடலங்கள் கிடைக்காத பட்சத்தில் அங்கே வேலை பார்த்த அந்த பதிவுகள்லாம் வைத்து காவல்துறையினுடைய விசாரணை முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கிறது. அது மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் தெரியும், இந்த அவையில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். ஆகவே காவல்துறையுடைய விசாரணை முடிவுற்ற பிறகு அவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கியதற்கு பின்பு அவருடைய வாரிசுதாரர்கள், பொதுவாக இது போன்ற நேரங்களிலே அவருடைய வாரிசுதாரர்கள் லீகல் ஹேர்ஸ் அவர்களை கோட்டாட்சியர் அவர்கள் உறுதி செய்ததற்கு பின்பு நிச்சயமாக இழப்பீடு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பி.வி. ராஜன் செல்லப்பா அவர்கள் கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம், நன்றி. மதுரை புதூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டிய சூழ்நிலை குறித்து மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மதுரை மாவட்டத்திற்கு போற்றுதலுக்குரிய, குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற மதுரை வடக்கு தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். சிறப்புக்குரிய திட்டமாக மதுரை மாநகருக்கு லோயர் கேம்பிலிருந்து ராட்சத குழாய் மூலம் குடிநீர் வழங்குகிற திட்டத்தை 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லி, இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டிலே மதுரை மைய பேருந்து நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் பெயரையிட்டும் தொடர்ந்து மதுரை வடக்கு தொகுதியில் போற்றுதலுக்குரிய வருவாய்த்துறையின் மூலம் ரூபாய் 26.62 கோடி ரூபாய் செலவீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை கட்டிடங்கள் வழங்கிடவும் நம்முடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் அங்கே குழும கூட்டத்தின் வாயிலாக அந்த மதுரை பகுதியில் புதூர் பகுதியில் அமைந்திருக்கிற அந்த சிட்கோவுக்கு 3.75 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதூரில் 1960ஆம் ஆண்டு தொழில் வணிகத்துறையினால் 56.05 ஏக்கர் நிலப்பரப்பில் 41 தொழிற்கூடங்கள் உருவாக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு இந்த அரசு தொழிற்பேட்டை சிட்கோ நிறுவனத்திற்கு பராமரிப்பிற்கும் மீதமுள்ள இடங்களை மேம்படுத்துவதற்கும் ஒப்படைக்கப்பட்டது. 1988 ஆண்டு மேலும் 14 தொழிற்கூடங்களும் 10 குறுந்தொழிற்கூடங்களும் உருவாக்கப்பட்டு தொழில் முனைவோருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இத்தொழிற்பேட்டையில் மொத்தம் உள்ள 65 தொழிற்கூடங்களும் 10 தொழில் மனைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டம் புதூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்றல் போன்ற உட்கட்டமைப்புகள் மற்றும் திறந்தவெளி இடங்களை மதுரை மாநகராட்சியிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை சிட்கோ எடுத்து வருகிறது. விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது போன்று இத்தொழிற்பேட்டையின் சாலை, குடிநீர், மின்சாரம் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசின் குறு சிறு நிறுவனங்கள் குழும வளர்ச்சி திட்டத்தின் கீழ் MSME CDP ஸ்கீம் மத்திய அரசின் 60 விழுக்காடு நிதி பங்களிப்பு, மாநில அரசின் 30 விழுக்காடு நிதி பங்களிப்பு மற்றும் பயனீட்டாளர்களின் 10 விழுக்காடு நிதி பங்களிப்புடன் 375 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகளை மேம்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. சிட்கோ நிறுவனத்தின் 279வது குழும கூட்டத்தில் கடந்த 14/2/2017 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசால் 21/4/2017 அன்று மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 3 மாத காலத்திற்குள்
எதிர்பார்க்கப்படும் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டவுடன் மதுரை மாவட்டம் புதூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் 375 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை, மின்வசதி, குடிநீர் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் சிட்கோ நிறுவனத்தால் விரைந்து செயலாக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாணை சட்டமுன்வடிவு அறிமுகம் செய்தல் 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு திருத்த சட்டமுன்வடிவு மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். பதிலுரை மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். வங்க கடலோரம் அலைகடன தாளாட்ட தங்கத்தமிழ் பெட்டகத்தில் மீளா தொழில் கொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களை முதற்கண் பணிகின்றேன். தமிழக மக்களுக்கு நாளும் நலப்பல, நாளும் மக்களுக்கு நாளும் நலப்பல சேர்ந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் அம்மா அவர்களின் கனவுகளை நனவாக்க அயராது உழைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு மீதான எனது பதிலுரையை தொடங்குகிறேன். வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறையானது நாட்டின் வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய துறை. கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய வருவாயில் 86% வருவாயை பெற்றுத்தரக்கூடிய துறையாக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையிலும் வணிக வரித்துறையிலும் ஆனாலும் சரி, தொடர்ந்து வளர்ச்சியை துறையானது தொடர்ந்து வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. கடந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 2011 இருந்து இன்று வரை வருடத்திற்கு வருடம் 10% உயர்த்தி இன்றைக்கு வணிக வரித்துறையானது தொடர்ந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருவாயை ஈட்டி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு வணிக வரித்துறையிலே இன்றைக்கு செயல்பாடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை முதலிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வெள்ளப்பெருக்கு, பெரும் வறட்சி, பெட்ரோல் டீசல் விலையுடைய வீழ்ச்சி, ஏற்றத்தாழ்வுகள், அதே போன்று டிமானிட்டேஷன் என்ற பண மதிப்பிறக்கம், இவையெல்லாம் இஞ்சியும் இன்றைக்கு வருவாயிலே எந்தவித தோயும் இல்லாமல் வணிக வரித்துறையானது தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வருவாயை ஈட்டெடுக்கும் போது மாநிலத்தினுடைய வரி வருவாயை பெறும்போது நம்முடைய மாநில மரியாதைக்குரிய உறுப்பினர் அவர்கள், குளித்தலை தொகுதியினுடைய உறுப்பினர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், தேனி கொட்டுவதைப் போல உங்களுடைய வருவாய், அதாவது வரி வசூல் செய்யக்கூடாது என்று அவர் முன்னிறுத்தினார்கள். நாங்களும் அண்ணா வழியில் வந்தவர்கள். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், pay the poor, tap the rich and extract tax without trace என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் காட்டிய வழியிலே கண்ணீரில் நீர் வரக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, பெரும் வணிகரிடத்திலே வரியை பெற்று நல்ல நலத்திட்டங்களை ஏழை எளியோர்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையிலே வணிக வரித்துறை அமைய வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு வணிக வரித்துறையினுடைய வருவாயானது யாரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்படாமல் இன்றைக்கு சிறப்பான முறையிலே தன்னுடைய வருவாயை உருவாக்கி தந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை நிதி ஆதாரத்தையும் இன்றைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்திலே இன்றைக்கு ஜிஎஸ்டி என்று எனக்கு ஒரு பெரும் சவாலாக இங்கு அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசிய உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இங்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அரசு தொடர்ந்து ஜிஎஸ்டி என்ற சொல் என்றைக்கு நாட்டிலே நடமாடியதோ அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு அதற்கு எதிர்ப்பினையும் அதிலே பல்வேறு சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் நீங்கள் நீக்கித்தர வேண்டும் என்கின்ற உறுதியோடு இன்று வரை அம்மாவுடைய அரசு செயல்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டியிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எங்களுடைய அந்த கோரிக்கையை எல்லாம் ஏற்கும் பட்சத்தில் தான் தமிழ்நாடானது ஜிஎஸ்டி அங்கீகரிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை தருவோம் என்ற நிலையை
மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள் 18 கூட்டங்கள் கவுன்சில் கூட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட அத்தனை கூட்டங்களிலும் தொடர்ந்து நம்முடைய மாநில அரசில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் மாநில அரசில் அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த கோரிக்கையை எல்லாம் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட மாநில அதே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குறைகள் இருந்தாலும் கூட அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அமுலாக்கத்தினால் சரக்கு சேவை வரி அமுலாக்கத்தினால் பல்வேறு வணிகர்களுக்கு இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று இருந்தாலும் கூட அதிலேயும் கிட்டத்தட்ட மாநில தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த கருத்துக்களை கிட்டத்தட்ட 85% ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஜிஎஸ்டியை அமுல்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய நிதித்துறை அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதாவது இழப்பீட்டுத் தொகை கடந்த காலங்களை போய் ஆய்விடக்கூடாது. வேட்டை அமுல்படுத்திய போது என்ன நடந்ததோ அதை போன்று ஆய்விடக்கூடாது. அதாவது மதிப்பு கூட்டு வரி காலத்திலே என்ன அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்தார்கள் என்ற நிலையிலே அன்றைக்கு அமைந்துவிட்டது. அதை போல் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் 5 வருடத்திற்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் வெறும் சொல்லால் நீங்கள் சொல்லிவிட்டால் அது சரியாகாது. எங்களுக்கு அரசாணையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் சட்டமாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அம்மா அரசு வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு இழப்பீடு தொகையை 2 மாதத்திற்கு ஒரு முறை வழங்குவதற்கும் இன்றைக்கு அவர்கள் அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை 14% வளர்ச்சி வருடத்திற்கு வருடம் 14% வளர்ச்சியை முன்னிறுத்தி அதற்கு தேவையான இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கு இன்றைக்கு அவர்கள் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதே போல் வரி விகிதத்திலே கடந்த காலங்களிலே 10 லட்சம் ரூபாய் என்று இருந்தது. இப்போது நாம் வற்புறுத்தியதன் காரணமாக நாம் தான் எடுத்துச் சொன்னோம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே மாநிலத்திற்கு அது 20 லட்சமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஆரம்ப வரியான இந்த 2% 5% என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப வரியிலே அதில் விதிவிலக்கு நமக்கு 1 கோடி கேட்டால் அவங்க 75 லட்சத்துக்கு ஒப்புக்கொண்டு கடந்த காலங்களில் 50 லட்சமாக இருந்தது. அது இன்னைக்கு 75 லட்சமாக அவங்க ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டியையும் இன்றைக்கு அவர்கள் அதில் அந்த நாம் கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாம் வைத்திருந்தாலும் கூட பல்வேறு குறைபாடுகள் இன்றைக்கு வியாபாரிகள் மத்தியிலே வணிகர் மத்தியிலே பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பட்டாசு தொழில், ஜவுளி தொழில், சினிமா தொழில், அதே போல் தீப்பெட்டி தொழில், இப்படி எல்லா தொழில் பல்வேறு தொழில்களில் இருந்து கோரிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் முன்னே குறிப்பிட்டதைப் போல வருகின்ற காலங்களிலே அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே இருக்கக்கூடிய மாநில அரசில் இருக்கக்கூடிய வணிகர்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்லி அந்த சிரமங்களை போக்கி அந்த தேவையான வரியினை குறைப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லி அடுத்து வணிக நல வாரியத்திலே தொடர்ந்து இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் கார்பஸ் ஃபண்டா மாண்புமிகு அம்மா அரசு கொடுக்கிறது. இதுக்கு வணிக நல வாரியத்தையே மாண்புமிகு அம்மா அவங்க தான் 2012 5 வருஷத்துக்கு முன்னே தொடங்கினாங்க. அந்த 2012 தொடங்கும் போது ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 2 கோடி ரூபாய் கொடுத்து வணிக வரி நலவாரிய வட்டி பணத்தை வைத்து வணிகர்களுடைய அதை நலிவுற்ற வணிகர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு வழிவுகளை உருவாக்கி தந்தார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு கூட இந்த வருடம் 1,19 லட்சம் ரூபாயை அந்த வட்டி பணத்தை எடுத்து நலத்திட்டங்களை நம்முடைய வணிக வரித்துறையானது நலவாரியத்தின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அதே போன்று பத்திரப்பதிவுத்துறையிலே தோய்வு இப்போ கேட்டார் நம்முடைய உறுப்பினர்கள் சொன்னார்கள். நாம் எதிர்பார்த்த அளவு நீங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு வருவாய் ஈட்டப்படவில்லை என்று சொன்னார்கள். வருவாய் ஈட்டப்படாததற்கான நீதிமன்றத்துடைய தடையாணை அதாவது பதிவு தடை விதித்ததின் காரணமாக கடந்த 8 மாத காலமாக பத்திரப்பதிவு நடைபெறவில்லை. காரணம், ஒரு நபர் 2009 பிப்ரவரியில் திமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினார். மற்றொருவர் விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறி வருகிறது என்று சொல்லி இருவரும் நீதிமன்றத்தை நாடும்போது நீதிமன்றமானது 9/9/2014 அன்று தீர்ப்பளித்தது. எல்லா பத்திரப்பதிவும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக 8 மாதம் 7 மாத காலமாக இது தொடர்ந்து நடைபெறாமல் இருந்த பிறகு பிரிவு 22A சட்டத்தினை 20/10/2016 அன்று மாண்புமிகு எடப்பாடியார்
முதல்வர் அண்ணன் அவர்கள் அதை அமுல்படுத்தினார்கள். நீதிமன்றத்திலே நாங்கள் இப்படி பல்வேறு மாறுதல்களை உருவாக்கி இருக்கின்றோம். பத்திரப்பதிவுத்துறையிலே புதிய அந்த 22 பிரிவு ஏ சட்டத்திலே எல்லாம் நாங்கள் அமுல்படுத்தி இருக்கின்றோம் என்று செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு நீதிமன்றமும் ஒப்புக்கொண்டு 15/7/2017 அன்று மீண்டும் மறுபதிவு செய்துவதற்கு யாரெல்லாம் 2020/10/2016க்கு முன் பதிவு செய்தெல்லாம் மறுபதிவு செய்து கொள்ளலாம், மது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் என்ற நிலையை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக பத்திரப்பதிவு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம், இன்னும் இருக்கக்கூடிய அந்த விடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்ட சிக்கலை எல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் நாம் தொடர்ந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். அதற்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போன்று தேர்தல் நேரத்திலே 2012 அந்த பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதாவது வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டது. 2012 உயர்த்தப்பட்ட பிறகு மக்கள் பகுதியிலிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வந்திருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் கூட வாக்குறுதியாக தந்தார்கள். அதே போன்று பொதுமக்கள் எல்லாம் அதை கோரிக்கையாக விடுத்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் கூட அதை கோரிக்கையாக இங்கு சட்டமன்றத்திலே அதை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு குழுவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு வழிகாட்டு மதிப்பு, அங்கு சந்தை மதிப்பு எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து வர சொல்லி அந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து எடுத்து வந்த அந்த அறிக்கையை பல்வேறு உயர் அதிகாரிகளிடத்திலே கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி எந்த விதத்திலும் வருவாய்க்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படவிடக்கூடாது என்று பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பிறகுதான் அந்த 33% குறைத்து மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த 33% குறைத்ததினால் எந்த பகுதியிலும் எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லோரும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 33% குறைத்ததனால் நல்ல பத்திரப்பதிவு இன்றைக்கு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வருவாயும் அதிகமாக துறைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பேசும்போதெல்லாம் நான் காலையிலே குறிப்பிட்டு அந்த 4% 3% உயர்த்தியிருக்கிறத பற்றி எல்லாமே சொல்கிறீங்க. அதுக்கு மீண்டும் நான் தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். 1 கோடி ரூபாய் ஒரு சொத்தின் விலைன்னா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் 8 லட்ச ரூபாய், அதுக்கு வந்து 7 + 1 8 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டியிருந்தீங்க. அதோடைய பத்திரப்பதிவுக்கும் அதோடைய நம்ம ரசீதுக்கும் வந்து அந்த பதிவு கட்டணத்துக்கும் நீங்கள் 8 லட்ச ரூபாய் கட்டியிருக்கிறீங்க. அதே வந்து 67 லட்சமாக ஆயிடுச்சு. 68 லட்சமா இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் குறைச்சிருக்கார். அந்த 67 லட்சத்துக்கு 7,30,000 என்னவோ வருது. அப்ப எவ்வளவு சேவிங்ஸ் ஆகுது இல்லையே? 1 கோடியிலிருந்து 1 கோடிக்கு நீங்க 8 லட்சம் கட்டினீங்க. அதை 67,000 குறைக்கிறோம். அந்த 67,000க்கு நீங்க 1 கோடி அந்த 8 லட்சம் கட்டியிருக்கணும். 67,000 வரும்போது அது 7,300 குறைஞ்சிருக்குது இல்ல? அப்போ சேவிங்ஸ் ஆகுதா இல்லையா? 80,000 ரூபாய் உங்களுக்கு மீதம் இருக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, 33% 33 லட்சம் வரை உங்களுக்கு சேவிங்ஸ் வருது. 33% வரை உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு அது மிச்சப்படுகிறது. இப்படி பத்திரப்பதிவு அந்த 4% உயர்த்தி இருந்தாலும் 4% முன்னே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் முன்னே நம்ம தெரிவித்திருக்கிறோம். வருகின்ற காலங்களில் பத்திரப்பதிவு அதிகமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய துறையினுடைய அந்த உத்தேசிக்கப்பட்ட வருவாய் நாம் எட்டுகின்ற பட்சத்திலே, அது சரியாக என்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக படிப்படியாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த 4% குறைப்பதற்கும் கண்டிப்பாக நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற காலங்களிலே எடுப்போம் என்பதையும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கைட்லைன் வேல்யூ தான் நீங்கள் 50% கேட்டீங்க, 33% குறைச்சிருக்காங்க. இதை போன்று இல்லாமல் அதே போன்று பத்திரப்பதிவு துறையில சமாதான திட்டம் இன்றைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு மற்றும் 47B இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பத்திரங்களை எல்லாம் சமாதான திட்டத்திற்கு தேவையான மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி பத்திரப்பதிவிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நீக்குவதற்கு கண்டிப்பாக அரசு முன்வரும் என்று சொல்லி இன்றைக்கு பத்திரப்பதிவுத்துறை அதே போன்று வணிக வரித்துறையினுடைய சிறப்பாக இன்றைக்கு தன்னுடைய பணியை பணியாற்றி கொண்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக, துறையை பொறுத்த மட்டும் சிக்கனமாக செயல்படுகிறது. பேச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருடைய நன்மையை கருதி என்னுடைய பேச்சும் குறைச்சிட்டேன், அதிகமாக எடுக்கல. அதனால சிக்கனம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணைய கோரிக்கையுடைய புத்தகத்தை, கொள்கை விருப்ப புத்தகம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே 54 பக்கம் தான் கொடுத்துருக்கணும், சின்ன புத்தகம். ஆனால் வருவாயை பார்த்தா இந்த நாட்டிற்கு, இந்த தமிழகத்துடைய எதிர்காலத்திற்கு திட்டங்களை தீட்டக்கூடிய, திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அவ்வளவு வருவாயும் வணிக வரித்துறை தான் பெற்றுத் தருகிறது, உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி உட்பட. அந்த அளவிற்கு நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பணியை செய்திருக்கோம். எங்களுடைய அதாவது உங்களுக்கு இதில் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும். எங்களுடைய துறையினுடைய அரசு முதன்மை கூடுதல் செயலாளர் வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நாளைக்கு நம்முடைய மானிய கோரிக்கை இருக்குது, எதனா ஒரு டீ காஃபி நம்மளுடைய உறுப்பினர்களெல்லாம் கொடுக்குற மாதிரி எதனா ஏற்பாடு இருக்குதா? ஐயோ நம்ம துறையில் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ப்ரொவிஷனல் கிடையாது, நம்ம சிக்கனமாக தான் செயல்படணும், நம்ம சிக்கனமாக தான் செயல்படணும். நம்முடைய பணியை பொறுத்த மட்டும் நாம் இந்த துறையை பொறுத்த மட்டும் நாட்டுடைய நன்மைக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் தீட்டப்படக்கூடிய திட்டங்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை உருவாக்குவதே நம்முடைய கடமை என்கின்ற நிலையிலே துறை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று அம்மா அவர்கள் சொன்னபோது அந்த நூற்றாண்டு வரை அம்மா அவர்களும் இருப்பார்கள் என்று நம்பினோம். மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்று திரும்புவார்கள் என்று எங்கிருந்தோம். ஆனால் காலத்தின் கட்டளை வேறாகிவிட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் சொன்ன சொல், அம்மா அவர்கள் இட்ட ஆணை இன்னும் நம்மிடம் இருக்கின்றது. அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையின்படி, மக்களுக்கு தந்த வாக்கின்படி இந்த இயக்கத்தை காத்து எப்பாடுபட்டாவது அம்மா அவர்களுடைய எண்ணத்தை ஈடேற்றுவோம். இந்த நூற்றாண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் நிலை பெறும். காலங்காலமாய் நல்லாட்சி நடைபெறும். கடுமையாய் உழைத்து கடமையாற்றுவோம் என்று தெரிவித்து, மறைந்தும் மறையாமல் நம் உடன் இருக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாட்சியோடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடும் துறையை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அறிவிப்பு தலைப்பை மட்டும் நான் இங்கு வாசிக்கிறேன். மீது இருக்கக்கூடிய வாசித்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அறிவிப்பு எண் 1, திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட 88.50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 2, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சிறப்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 32.77 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 3, திருநெல்வேலி ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலகம் கட்டுதலில் மின்தூக்கி வசதி செய்து கொடுக்க ரூபாய் 27.46 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 4, பழைய வாகனங்களுக்கு பதிலாக 10 புதிய பலீரோ ஈப்புகள் வாங்குவதற்கு ரூபாய் 65.68 லட்சம் வழங்கப்படும். 5, வணிக வரித்துறையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிக்க சமாதான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வணிக வரி அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு ரூபாய் 103.951 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 7, 10 வணிக வரி அலுவலக கட்டடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்துதல். 8, பதிவுத்துறையில் புதியதாக 5 வாகனங்கள் 42.5 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு 9, சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு 10 புதிய அரசு கட்டடம் கட்டப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று நான் கொடுத்திருக்கக்கூடிய வாதத்திலும் அதே போன்று பதிலிலும் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஆகவே இன்னும் பல்வேறு ஆலோசனையும் அறிவுரையும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அவை அனைத்தும் ஏற்று அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து, அதாவது மறுப்போரே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றி கொடுக்குமாறு உங்களை பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 10, வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன்.
வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை 10 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 336 கோடியே 51,60,60,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 285 கோடியே 53,13,000க்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளை தொடர முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.